ஹாய், நான் இன்னைக்கு பூண்டு மிளகு குழம்பு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது மழை காலம், மழை காலம் அருமையாக இருக்கும். குளிர் காலத்துக்கு ரொம்ப செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிளகு இதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் உளுத்தம் பருப்பும், கொஞ்சம் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, கொஞ்சம் வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, ஒரு 1.5 கைப்பிடி பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, ஒரு ஆரஞ்சு பழ சைஸுக்கு புளியை கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு. அப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கான விஷயங்கள் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, மிளகு, மிளகாய் இதை ஃபஸ்ட்டு போட்டு நான் வறுக்கிறேன். துவரம்பருப்பு ஒரு ஹாஃப் இது வறுப்பட்டு வரும்போது மிச்சம் இருக்கிற திங்ஸ் இருக்கு இல்லையா, தனியா, ஜீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுக்க போகிறோம். இதோட கருவேப்பிலையும் போட்டு வறுத்து நம்ம மிக்சியில் தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் தாளிக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. குழம்பு வைக்கிறது திக்கான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி போட்டு இந்த பூண்டையும் போட்டு நல்லா ஒரு கொஞ்சம் லைட்டாக பூண்டு வதங்கி வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அந்த புளி தண்ணியும் விட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஒரு புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட போகிறோம். இது பார்த்திங்கன்னா புதுசாக குழந்தை பிறந்த அம்மாங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த குழம்புக்கு புளியை சுட்டுட்டு கரைச்சி எடுத்துப்பாங்க. காஞ்ச மிளகா அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. மிளகு வேணால் ஒரு ½ டேபிள் ஸ்பூன் கம்மி பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கும் நார்மலாக நம்ம சாப்பிட்றதுக்கும். இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரைச்சி, அந்த மசாலாவை இந்த பச்சை வாசனை புளி, அந்த புளியில் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதையும் விட்டு இது நம்ம என்ன செய்கிறோன்னா புளிக்காய்ச்சல் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும், இந்த எண்ணெய் மிதந்துட்டு புளிக்காய்ச்சல் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு இந்த குழம்பு எண்ணெய் மிதந்துட்டு. இது நான் இன்றைக்கி சுட சுட சாதத்தோட அரிசி அப்பளத்தை சுட்டு வச்சு சாப்பிட்ருக்கேன். அருமையாக இருந்தது.